ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன்னுடைய மகளான இளவரசிக்கு திருமணம் நடத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தார். அப்போது எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இந்த மாதிரி என்னுடைய மகளை திருமண வயதாயிடுச்சுங்கிறதுனால அவருக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல ஒரு போட்டியாக நீங்கள் எனக்கு சொல்லணும். அந்த போட்டியில் தேர்வாகி வர்றவனை நம்ம ஒரு மாப்பிள்ளையாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போட்டிகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அமைச்சர்கள் எல்லாருமே. இது ராஜாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா போட்டிகள் அந்தளவுக்கு கடுமையாக இல்லை. என்னடா ஒரு சாதாரண போட்டியாகவே சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு எல்லா பேச்சையும் கேட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு அமைச்சர் நல்லா தூங்கிட்டு இருக்கார். இதை ராஜா பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அமைச்சரை எழுப்பிட்டு, ஏன் அமைச்சரே, இங்கே அத்தனை பேர் ஒவ்வொரு போட்டியும் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்றானா இப்படி அசால்ட்டாக தூங்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை மகாராஜா, நான் தூங்குனதுக்கு மன்னிக்கணும். அதாவது நான் எதுக்காக தூங்கினேன் அப்படின்னா, இவங்க சொல்கிற போட்டிகள்லாம் ஓரளவுக்கு சின்ன சின்ன போட்டிகளாகவே இருந்தது. நம்ம ஏன் அந்த அமைச்சர்களை எதிர்த்து பேசுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தூங்கிட்டேன். உடனே ராஜா சொன்னார், அப்படின்னா நீ ஒரு போட்டியை சொல்லு, அந்த போட்டியை வச்சுடுவோம். நீ ஆலோசனையும் சொல்லாமல் தூங்கின்னு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. உடனே அவன் ராஜா காதில் போய் குசு 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 குசுன்னு பேசினோடனே, அடையே இது நல்லா இருக்கே, நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு ராஜா முடிவு பண்ணிட்டார். உடனே ராஜா எல்லா அமைச்சர்கள்ட்டையும் சொன்னார். அவர் சொன்னது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஊர் நதி இருக்கு இல்லையா, அந்த நதியில் நீந்தி வரன்றவங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே எல்லா அமைச்சர்களும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. என்ன இப்படி ஒரு போட்டியா, நீந்தி வந்தால் பொண்ணை கொடுப்பேன்னா என்ன ராஜா இது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ராஜா இல்லை, அவர் சொன்னது கரெக்டு தான், அந்த போட்டியே நம்ம அரங்கேற்றம் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த நதி பார்த்தீங்க அப்படின்னா இறங்கின உடனே 10 அடி ஆழத்தில் இருக்கும். அதே மாதிரி அந்த கரையில் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி தான், இறங்குனா 10 அடி ஆழத்தில் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய நதி. அப்போ அந்த நதி நீந்தி வரணும் அப்படின்னு ஒரு போட்டி எல்லா ஒரு முகமாக எல்லா அமைச்சர்களும் ராஜாவும் முடிவு பண்ணிடுறாங்க. அதை ஊர் பொதுமக்கள்கிட்ட தண்டோரா போட்டு அறிவிக்க சொல்லிடுறார் ராஜா. தண்டோராக்காரனும் ஊர் பொதுமக்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுறான். இந்த மாதிரி இந்த கரையை இந்த கிழமை அன்னைக்கு நீந்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜா திருமணம் தன்னுடைய மகளான இளவரசியை திருமணம் செய்து கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்காரு. போட்டியை அறிவிச்சிருக்கிறாங்க. போட்டி நாளும் சொல்லிட்டாங்க. வீரர்கள்லாம் கலந்துக்கணும். கலந்து யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு ராஜா பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லியாச்சு. இதை கேட்ட ஊர் மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ராஜா கூறுகட்ட ராஜாவாக இருப்பான் போல, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நீந்தி வந்தாலே போதும் பொண்ணை தரேன்னு சொல்கிறான், இது என்னடி போட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி போட்டி அறிவித்த நாள் வந்துச்சு. ராஜா அந்த பக்க கரையிலிருந்து அமைச்சர்களும் சிப்பாய்களும் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஆப்போசிட்டில் இருக்கிற கரையை பார்த்தா போட்டிக்கு தயாரான வீரர்கள் கூட்டம் ஏராளமாக இருக்குது. உடனே அங்கே இருக்கிற அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம், ஏன் ராஜா, இத்தனை பேருக்குமா உங்கள் மகளை கட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு. ராஜா அமைச்சரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, மூட்டையில் இருக்கிற மீன் துண்டுகள் எடுத்து ஆற்றுல வீச சொல்லு அப்படின்னு. அமைச்சரும் அதே மாதிரி சிப்பாய்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மூட்டையில் இருக்க இதெல்லாம் எடுத்து ஆற்றுக்குள்ளே வீசியா அப்படின்ட்டு. அவங்களும் அதே மாதிரி ஆற்றுக்கு வீசினாங்க. வீசின உடனே பார்த்தா பெரிய பெரிய முதலைகள் அப்போ தான் அந்த மீன் துண்டுகளை கடிக்கிறதுக்கு வருது. இவ்வளோ முதலைகள் எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. ஆனால் அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா அது அப்படின்னு. ராஜா சொன்னார், நைட்டோட நைட்டாக எல்லா முதலைகளையும் எல்லா நாட்டில் உள்ள முதலைகளையும் கொண்டு இறக்கிட்டேன் அப்படின்றாரு. அமைச்சர்களுக்குனா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கரையில் இருந்த வீரர்கள்லாம் பதறி அடிச்சுட்டு திரும்பி ஓடுறாங்க. எவன்டா சாகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு ராணியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாங்க. அச்சோ இந்த போட்டிக்கு நான் வரலப்பா, நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு ஓடுறாங்க. உடனே ராஜா அதை பார்த்துட்டு பலமாக சிரிக்கிறாரு. சிரித்த உடனே அமைச்சரை பார்த்து கேட்டார், எப்படி என்னோடய போட்டி அப்படின்னாரு. அமைச்சர் சொன்னார், வேறு லெவல் ராஜா, கஷ்டம்தான், இந்த கரையை நீந்தி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு.
அப்படின்னு. அப்போது ஒருத்தர் வந்து அந்த கரையை வந்து நீந்தி வர்றதுக்காக ஆற்றுல இருந்து இறங்கி நீந்தி வரான். நீந்தி வர்றதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அவனையும் முதலைகள் வந்துட்டு கடிக்க ஆரம்பிக்குது. அவன் எவ்வளவோ பாடுபட்டு தன் இடுப்பில் சொருகின்ற கத்தி எடுத்து ஒவ்வொரு முதலைகளாக வந்து கொண்டுகிட்டே இருக்கான். கொண்டுட்டு அப்படியே வந்துட்டு நீந்தி வர்றான். நீந்தி வர்றதை பார்த்தோன்னே ராஜாவும் அமைச்சர்களும் சிப்பாயும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எப்படியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீந்தி மறுகரைக்கு வந்துட்டான். வந்தோடனே ராஜா கை கொடுக்குறாரு, மேலே வாப்பா அப்படின்னு சொல்கிறார். அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான், தான் கடந்து வந்த பாதை எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மறுபடியும் ராஜா வந்துட்டு கையை கொடுக்குறாரு. பரவாயில்ல வாப்பா, அங்கே யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, நீ வந்துட்டு ராஜாவோட கையை பிடிச்சி மேலே வா அப்படின்றார். மறுபடியும் அவன் வந்து திரும்பி பின்னாடி திரும்பி பார்த்து அப்படியே மூச்சு வாங்குறான். ரொம்ப இதாக வந்துட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். இப்போ ராஜா சொல்கிறாரு, பரவாயில்ல நீ வாப்பா, மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குறாரு. அப்போது பின்னாடி திரும்பிகிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. அடே ஏறி வாடான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என் கையை பிடிச்சி ஏறாமல் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிறேன், என்னடா விஷயம் அப்படின்னு. போட்டியை வேடிக்கை பார்க்க வந்த மகாராஜா என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டான்னு தெரில. முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சும் மனசாட்சியே எல்லாமே நீ தள்ளி விட்டாங்க மகாராஜா. இந்த செய்தியை அவன் சொன்ன உடனே ராஜாவே ஒரு நிமிஷம் மெர்சல் ஆயிட்டார்.